13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் முதல்வர்கள் வரிசையில் 14வது முதல்வராக நேற்று பொறுப்பேற்றிருக்கிறார். நேற்று நடைபெற்ற முதல்வர் மற்றும் மந்திரிகளுடைய 9 மந்திரிகளுடைய பதவியேற்பு நிகழ்வு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற 233 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவியேற்பு நிகழ்வு இதெல்லாம் நிறைவடைந்து போயிட்டு இருக்கு. நேற்று அவர் பதவியேற்ற உடனே பேசிய பேச்சுக்கள், போட்ட உத்தரவு, இது குறித்தெல்லாம் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி சசி அவரிடம் நம்ம பேசுவோம். என்ன சசி, நேற்று பதவியேற்றிருக்கிறார், அவருக்கு வாழ்த்து சொல்லி கண்டிப்பா வாழ்த்துக்கள். அதாவது வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் எல்லாருக்கும் அவர் தான் முதல்வர், அதில் மாற்று கருத்து கிடையாது. 65% மக்களுக்கும் சேர்த்து அவர் தான் முதல்வர், கண்டிப்பாக மாற்று கருத்து இல்லை. உங்கள் விஜய் வந்துட்டாரு. பார்ப்போம், இனிமேதான் ஆட்டம் ஆரம்பம். எப்படி விளையாடுறான்னு பார்க்கலான்னு. நேற்று நடந்த நிகழ்வு குறித்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இல்லை, எப்போதும் போல ஒரு சினிமாவோட மாஸோட தான் அது ஆரம்பிச்சது. வீடியோ ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் மாதிரி. இவ்வளோ நாள் வந்து ஆலப்புறான் தமிழர் எல்லாம் வந்தார். முதல்ல அவர் அட்டையர்லே பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு தமிழர் பண்பாடோட அவர் வருவார்னு நினைச்சாங்க. கடைசியில் பார்த்தா பிளேசர் கோட் சூட்டோட வந்து நின்ட்டாரு. அது எல்லாரும் இளைய தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி வரணும்னு நினைச்சு வந்திருக்கலாம். அது இன்னைக்கு ட்ரெஸ் கோடுன்றது மாறி போச்சுன்னு அது ஒரு மாதிரி ஒரு அவர் வந்து தனிமைப்படுத்தி காட்டுற மாதிரி, அந்நியப்படுத்தி காட்டுற மாதிரி இருந்தது. அது மாத்தி இருக்கலாம். அதாவது வேஷ்டி சட்டை கட்டணும்னு நம்ம சொல்லல, வேட்டி சட்டை கட்டணும்னு சொல்லல, சாதாரணமா பேண்ட் ஷர்ட்டோட வந்திருக்கலாம். அது ஒன்றும் தவறு இல்லை. ஒரு கோட் அப்படின்றது கொஞ்சம் நம்ம வந்து பழைய தலைமுறையா போயிட்டோம். நம்ம அந்நியப்பட்டிருப்போம். ஒரு சில புது தலைமுறைக்கு, ஜென்சி தலைமுறைக்கு அதுதான் ஆடைகளாக கூட இருக்கலாம். ஏன்னா ஐடியில் வேலை பார்க்குற எல்லாருமே கோட் பயன்படுத்துறதுன்றது இயல்பா இருக்குது. ஏன்னா அவங்க வெளிநாடுகளுக்கு போறாங்க வர்றாங்க, அதனால அதை பயன்படுத்தி இருக்கிறாரு கூட பார்க்கலாம். நேற்று அவர் பதவி ஏற்றுக்கிட்டாரு. பதவி ஏற்ற கூட அந்த மேடையில அவர் செய்த செயல்கள் வந்து பாராட்டுக்குரியதும் இருக்குது. யதார்த்தமான ஒரு மனிதனாகவே அவர் காணப்பட்டார். டேபிளை தூக்கி நவுத்தி வச்ச ஊழியர்களோட சேர்த்து செங்கோட்டையன் அவர்கள் மூத்தவர் அப்படின்ற அடிப்படையில் செங்கோட்டையன் இருக்கட்டும், எல்லாரையும் உச்சி முகந்து பாராட்டி ஒரு மனநிலையோட எல்லாத்தையும் பார்த்ததா இருக்கட்டும், ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு மனிதனாக தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனால் சினிமா பாணியில் அவர் வந்து பதவியேற்றது எல்லாருக்குமே ஒரு விதமான ஏற்கனவே படிச்சுட்டு வந்து கேமரா முன்னாடி சொல்லுகின்ற அதே மனப்பாங்கல அந்த டோன் இதெல்லாம் வந்து ஏற்ற இறக்கங்கள். ஆமா, அது மேடையா இருந்தது. மேடையில மக்கள்கிட்ட அங்க வந்து வாக்கு கேட்கும்போது இருந்த அதே டோன்ல இருந்து, அதுக்கப்புறம் நிறுத்திட்டு இல்லை இதை படிங்க அப்படின்னு அவர் படிக்க சொன்னதெல்லாம் வந்து கொஞ்சம் இல்ல. முதல் உறுதிமொழியை பார்க்காம சொல்லிட்டாரு. 2வது உறுதிமொழியை வந்து ரகசிய காப்பு பிரமாணத்தை மட்டும் அவர் பார்த்து படித்தார். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். நேற்று அந்த தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனை இருக்குல்ல, அதுல உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான யாரெல்லாம் வருகை தந்தாங்கன்னு இருக்குன்னு, பெற்றோர்கள் வந்தாங்க, த்ரிஷா வந்தாங்க, எல்லாம் சினிமா மார்ட்டின் வந்தாரு, அவரே வந்தாரு. ஏன்னா அவருடைய குடும்பத்துல இருந்து 3 பேர், இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 பேர் வந்திருக்காங்க. அதனால அவர் ஒரு பெரிய அளவில் ஆரம்பம் இல்லை, அமைதியாக வந்து உட்கார்ந்து இருந்தாருன்னு தான் சொல்லணும். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் வராது, அங்கே ஒரு ஆதரவு கொடுத்த ஒரு தலைவர் வரவில்லை. மற்றபடி கம்யூனிஸ்ட் வந்தாங்க, காங்கிரஸ்ல ராகுல் ஆதரவு கொடுத்த தலைவர் வரவில்லை. ஆனா ஆதரவு கொடுக்காத ஒரு கட்சியினுடைய புதல்வி வந்திருந்தாங்க. மூக்காளர்களுடைய பொண்ணு வந்திருந்தாங்க. அவரை ஆதரிச்சு போகும்போது அவரோட பொண்ணு வந்திருந்தாங்க. பழைய கவர்னர் வந்து தமிழிசை வந்திருந்தாங்க. மயிலாப்பூர் வேட்பாளர் வந்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து அங்குமாக ஏதோ ஒரு இது இருந்தது. சரி, அது நம்ம வேறு கட்சிகளும் பார்க்காம ஒரு முதல்வர் அழைப்பு வந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. வேற இது தமிழ் தாய் வாழ்த்து வந்து மிகப்பெரிய ஒரு குளறுபடின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த இடத்துல நடந்ததுல இது திட்டமிட்டே செய்ததாக தான் எல்லோரும். ஆமா, இல்ல அதுல திட்டமிட்டு செய்தது நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனா திட்டமிட்டு செய்தால் கூட அதுல வந்து புதிதாக பொறுப்பேற்றிருக்க அரசு நம்ம இப்போ எடுத்தோன்னே குறை சொல்றதுக்கு வழி இல்லை. ஏன்னா அதிகாரிகள் எல்லாருமே யாருடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்கன்னு தெரியும். கவர்னர் இருக்கிறாரு. ஸோ அது குறித்து ஆதவ அர்ஜுனா வந்து இன்னைக்கு நேற்று இரவு மாலை வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாரு. நடந்தது தவறுதான். அது அந்த பெருந்தன்மையை வந்து தமிழ் தாய் பெருந்தன்மையா பாராட்டுறோம். நடந்தது தவறு தான். நாங்கள் கவர்னருடைய அதிகாரிகள்கிட்ட கேட்டோம். மத்திய அரசு புதுசாக சட்டம் போட்டுருக்கு, சர்க்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் அதை போட்டோம். இனிமேல் நடக்காது. தமிழக அரசு நிகழ்ச்சிகளில் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்லி இருக்கிறதுல
நம்ம அவர்களை வாழ்த்துக்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. நினச்ச மாதிரி அந்த கட்சிக்குள்ளே சீனியராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது, முதன்மைப்படுத்தப்பட்டார். அதற்கப்புறம் ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டையன் அவர்கள், அந்த மாதிரி வெங்கட்ராமன் அவர்கள், அதுக்கப்புறம் காரைக்குடியில் ஜெயிச்ச பிரபு அவர்கள், அப்புறம் ஒரு பெண் அமைச்சராக கீர்த்தனா அவர்கள், சிவகாசி. ஆமாம், ஓரளவுக்கு. ஆனால் பெண்ணுங்கும் போது எனக்கு என்னென்னா முதல்ல இருந்து ஒரு பெண் அவங்க இருந்தாங்க, தாரக்காவா ஏதோ ஒருத்தவங்க, தாரகா ராணிப்பேட்டை முக்கிய முகமாக அந்த ஒரு முகமா அவங்கள வைத்திருந்தாங்க. ஆனா அவர்களை மேடையேற்றி அவர்களுக்கு கொடுப்பாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் முதல் கொடுக்கல. பார்ப்போம், காத்திருந்தா பார்க்கணும் அவர்களுக்கு என்ன மாதிரியான பொறுப்புகள் வழங்கப்பட இருக்கிறது அப்படின்ட்டு. முக்கியமாக அதில் வந்து சென்னையில் நிறைய பொறுப்பாளர்கள் வந்து அமைச்சர்களாக இருக்காங்க, நிறைய எம்எல்ஏக்கள். அவர் நம்ம டி நகரில் ஜெயிச்சதாக இருக்கட்டும், ஆதவராக இருக்கட்டும், மயிலாப்பூரில் ஜெயிச்சவர், மயிலாப்பூராக இருக்கட்டும், இது எல்லாமே சென்னையை சுற்றி பெற்றவர்கள் தான். சென்னைக்கு 4 அமைச்சர்கள் அமைச்சரவையில் இருக்கிறாங்க, முக்கிய அமைச்சர்களாக இருக்காங்க. ஆனால் சென்னையை தகர்த்துட்டாங்க. திமுகவினிடமிருந்து தாவேக்காவுக்கு போனது அதுக்காக இது கொடுக்கப்பட்டதுன்னு தான் நம்ம நினைக்கணும். நம்ம அந்த வாக்குறுதிகள் பற்றி நினைக்கிறேன். அடுத்து அவர் வந்து முடிச்ச உடனே ஒரு ஸ்பீச்சை தொடங்கிட்டாரு. கவர்னர் அனுப்பிச்சிட்டு, எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு இது இன்னைக்கு தான் அந்த நடைமுறை வந்து நினைக்கிறேன். நேரடியாக மக்களை கவர்னர் கிளம்பிட்டார். கவர்னர் இருக்கும்போது அரசியல் பேச முடியாது அப்படின்ற காரணத்தால் கவர்னர் அனுப்பிச்சிட்டு அதை பேச ஆரம்பிச்சாரு. ஆமாம், எல்லாரும் உற்று நோக்குனாங்க. அதுக்கு முன்னாடி அவர் கையெழுத்து போட்டார். அதான் ரொம்ப 3 வாக்குறுதிகள் வந்து கொடுத்ததை நிறைவேற்றுவேன்னு சொன்னோன்னா, 100 யூனிட் ஏற்கனவே இருந்தது, 200 யூனிட் இலவசம்னு கொடுத்துட்டார். அது பெரிய பேசு பொருளாக சோஷியல் மீடியா எல்லாம் பரவிருச்சு. பாருங்கள், எந்த இடத்துலையும் வந்து 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துகிறவர்கள் மட்டும்தான் 200ன்னு சொல்லலை, எல்லோருக்கும் தான் 200 யூனிட் வாக்குறுதியாக கொடுத்துருந்தாரு. இது தவறாக இருக்குன்னு சோஷியல் மீடியா எல்லாம் பேச ஆரம்பிச்சா. முதல் வாக்குறுதியே தப்பு, ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற திமுகவுடைய ஆட்கள் அதை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு தான். நான் இதில் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இது வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. அவர் பேசும்போது சொன்ன விஷயங்கள், எனக்கு வந்து நிதி பற்றாக்குறை இருக்குது, சென்ற அரசு வந்து நிதியை கடுமையாக காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, கஜானா காலியாக இருக்குது அப்படின்னு இவர் சொல்லி பேசி முடித்த 10வது நிமிடத்தில் ஸ்டாலின் அவர்கள், இப்போ முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் பண்ணிட்டாரு, ஒரு அறிக்கையும் வெளியிட்டாரு, பொய் சொல்லி மக்களை ஏமாற்றாதீங்கன்னு சொல்லி. ஆனால் இதில் என்ன நம்ம பார்க்கணும்னா, ஸ்டாலின் முதல்வராக வரும்போதும் இதே கருத்தை சொன்னார். முந்தைய ஆட்சியில் கம்மிட்டாச்சு, கஜானா காலியாக இருக்குது, அந்த அப்போ கொரோனா பீரியட் முடிஞ்சு வந்தார், எதுவுமே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு பண்ணார். அது இயல்பாக எல்லா அரசுகளும் சொல்கிற விஷயம் தான், அதில் எனக்கு தவறாக இருக்கிறதா நான் நினைக்கல. இன்னொன்று வந்து என்னென்னா, 200 யூனிட் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு 500 யூனிட் பயன்படுத்துகிறவர்கள் வரைக்கும் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 யூனிட் ஏற்கனவே பயன்படுத்துவது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ 500 யூனிட்டுக்குள்ளே உள்ளவங்களுக்கு மட்டும் 200 யூனிட்டாக இலவச மின்சாரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி இதை வந்து குறை சொல்வதற்கு திமுக காரங்களுக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு பார்த்தா, இல்லை நீங்கள் வந்து எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு அப்புறம் தகுதி உள்ள பெண்கள்னு மாற்றி அந்த தகுதியை நிர்ணயம் பண்ணீங்கல்ல. நீங்கள் மாதம் ஒரு முறை அளவீடு எடுக்கப்படும், நாங்கள் அதுவே பண்ணலையே. திமுக காலத்திலே பண்ணாங்க. அது அதிகாரிகளே சொல்றாங்க, ஸ்மார்ட் மீட்டரை பயன்படுத்தாமல் மாதம் ஒரு முறை அளவீடு எடுப்பது சாத்தியமற்றது. ஏன்னா அவ்வளவு இணைப்புகள் இருக்குது, அவ்வளவு இணைப்புகள் 2.5 கோடி 3 கோடி இணைப்புகள். நீங்க ரேஷன் கார்டு எத்தனை இருக்கோ அத்தனை இணைப்புகள் இருக்கும்ல, கிட்டத்தட்ட அவ்வளவு வீடுகளுக்கும் சென்று கணக்கெடுக்கிறது இயலாத காரியம். அதனால ஸ்மார்ட் மீட்டரை பயன்படுத்தினா பண்ண முடியும். ஸ்மார்ட் மீட்டர் பயன்படுத்துறதுல பல நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அந்த சிக்கல்லாம் இருக்குது, அதெல்லாம் கணக்கில் வந்துருமோன்ற பயம் இருக்கிறதுனால அதை பலர் எதிர்க்கிறாங்கிறனால பயன்படுத்தாமல் வச்சுட்டு இருக்காங்க. அதனால நம்ம அதை பெருசாக பண்ண முடியாது. நான் என்ன இது பண்ணுறேன்னா, ரைட், இது வந்து பணப்பலன்கள் சம்மந்தப்பட்ட வாக்குறுதிகள் நிதானமாக தான் நிறைவேற்ற முடியும். திமுகவே கூட அவங்க கொடுத்த வாக்குறுதியில் கடைசி ஆண்டு தான் நிறைவேற்ற ஆரம்பிச்சாங்க, அதுக்கு முன்னாடி நிறைவேற்றல. ஏன்னா கம்பேர் திமுக பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம எதையுமே வந்து அதுக்கு குறைவாக இருக்க போகிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு அவங்க 505 வாக்குறுதியில் பெரும்பான்மையை நிறைவேற்றல. இருந்தாலும் கூட அவர் எதை நிறைவேற்றினாங்களோ அதெல்லாம் கடைசி கட்டத்தில் பணப்பலன்கள் மூலமாக கிடைக்கிறது, ஃப்ரீபீஸ் எல்லாத்தையுமே கடைசி தான் கொண்டு வந்தாங்க. அது பெரிய தோல்வி தானே. ஆமாம், அதை வந்து நம்ம இப்போவே உங்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. இன்னொன்று, ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சி, இது புதிதாக வந்திருக்கிற கட்சி அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, நாம இதில் வந்து இவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால்,
இப்போ பணப்பலன்கள் மூலமாக கிடைக்கின்ற இல்லை ஃபினான்ஸ் சரி பண்ணிட்டு அவர் செய்ய வேண்டிய உதவிகளை நம்ம உடனடியாக எதிர்பார்க்க முடியாது. அது கால அவகாசம் தேவைன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் உடனடியாக செய்யக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. இப்போ அவர் வந்து இந்த சிங்க பெண்கள் அதிரடிப்படைன்னு ஒன்று அமைச்சிருக்கிறாரா சொல்கிறாரு, பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன், அதனால் போதை ஒழிப்பு சிறப்பு அதிரடிப்படை அமைச்சிருக்கிறதா சொல்கிறாரு. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் உடனடியாக செய்ய முடியும். ஆனால் எப்படி செய்ய முடியுன்றது இருக்குல்ல, எப்படி செய்ய முடியும்னா காவல்துறையில் உள்ளவர்கள் அதை வந்து செயல்படுத்துகின்ற அதிகாரிகள் வந்து சிறப்பாக செயல்படணும், நேர்மையாக செயல்படணும். இப்போ சிறப்பு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, மகளிர் அதிரடிப்படைன்னு நியமிச்சிருக்கிறாரு. இங்கே இதுக்கு இப்போ காவல்துறை அதிகாரியில் புதுசாக ரெக்ரூட் பண்ண போறாரா என்ன? இல்லை, ஏற்கனவே இருக்கிறவங்கள தான் பயன்படுத்த போறாரு. அப்போ அவங்க வந்து எப்படி நடந்துப்பாங்கன்றது இருக்குல்ல. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போவே கூட இருக்குது. இப்போ சென்னை மாதிரியான நகரங்களை ஒரு உதாரணத்துக்காக நேரில் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். சென்னை மாதிரியான நகரங்களில் இது விபத்து, சாலை விபத்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், விபத்து போக்குவரத்துக்கு தனியாக காவல்துறை இருப்பாங்க. போக்குவரத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, போக்குவரத்து ஒழுங்குபடுத்துறதுக்கு தனியாக காவல்துறை பிரிவு இருக்குது. விபத்துக்களை விசாரிக்கிறதுக்கு தனியாக காவல்துறை இருக்குது. சட்டம் ஒழுங்கை விசாரிக்கிறதுக்கு தனியாக காவல்துறை இருக்குது. கிரைம், இந்த மாதிரி மது கள்ளச்சந்தையில் மது ஓட்டுறதை பிடிப்பதற்கு தனியாக இருக்குது. ஆனால் ஒரு காலம் நீங்கள் கிராமத்து பக்கத்தில் போயிட்டீங்கன்னா, முஃப்சலில் போனீங்கன்னா, காவல்துறை சட்டம் ஒழுங்கு காவல்துறையை தான் விபத்து வழக்குகளையும் விசாரிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க்லோடு கம்மியாக இருக்கும்ன்றனால ஒரே டீமை வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து என்ன அப்படின்னா, இப்போ சட்டம் ஒழுங்கு காவல்துறை விபத்தை வழக்க விசாரிக்கிற இடங்களில், காவல் நிலையங்களில் நீங்கள் ஒருத்தர் விபத்தில் நீங்கள் வந்து ஒரு காயமடைந்துறீங்களா, உங்களுக்கு வேண்டிய தெரிந்தவர்கள் யாராவது காயமடைந்துறாங்க இல்லை இறந்துறாங்கன்னு சொன்னால், நீங்கள் அவங்ககிட்ட வழக்கு காம்பன்சேஷன் கேட்டு வழக்கு போடுவதற்காக நீங்கள் ஆவணங்களை வாங்குறதுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மிக எளிதாக கிடைக்கும். நீங்கள் மொஃப்சலில் போய் காவல் நிலையத்தில் கேட்டிங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், தெரியாதில்ல, அங்குள்ள ரைட்டரை போய் பார்க்க வேண்டியிருக்கும். ஏதோ ஒரு 500 1000 ரூபாய் இது அன்றைக்கி வந்து இன்றைக்கி தவறு இல்லைன்னு மாறிடுச்சு. தவறு, மிகப்பெரிய தவறு இது, இருந்தாலும் தவறு இல்லைன்ற மாதிரி போயிடுச்சு. கொடுத்துருவாங்க. ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே இது விபத்து பிரிவு காவல்துறை தனியாக செயல்படுறாங்கல்ல, நீங்கள் அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து மொஃப்சலில் வாங்குற மாதிரி அவர் எளிதாக வாங்கிட முடியாது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சட்டம் ஒழுங்குன்னு ஒரே காவல்துறையாக இருக்கும் பொழுது இன்றைக்கி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அரசு ஊழியர்கள்ட்ட நம்ம பொதுமைப்படுத்தி இதை சொல்லலை. அரசு ஊழியர்கள் எல்லாரும் மோசம்னு பொதுமைப்படுத்தி சொல்ல வரும்ல. எல்லாருடைய மனப்பான்மை என்ன இருக்குன்னா, மாத சம்பளம் போக அவங்களுக்கு டெய்லி வரும்போது வீட்டுக்கு என்ன எடுத்துகிட்டு போகலான்ற மனநிலையில் வராங்க. இது உண்மையிலே சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இது மாதிரி தான் சில காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க அதை எதிர்பார்த்து வரும்பொழுது, இப்போது இவங்க 2 டீம் பிரிக்கும்போது, அப்போ இந்த விபத்து வழக்குகளை மட்டும்தான் இவங்க பார்க்குறாங்கன்ற பொழுது, அந்த விபத்து வழக்கில் இவங்க என்ன சம்பாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு வந்துடுது. அப்போ வேறு வழி இல்லாமல் எல்லா ஆவணங்களையும் உள்ளுக்கு வச்சுட்டு காசு வாங்குறது. இதே மாதிரி தான் கலால் துறையிலையும். நீங்கள் கள்ளசாராயம் சந்தையில் விற்கப்படுதுன்னா லாண்ட் ஆர்டரில் இருக்கும்போது அவங்களுக்கு பல்வேறு வகையில் வருமானம் இருக்குது அப்படின்ற சூழலில் இது கொஞ்சம் கடுமையாக இருப்பாங்க. ஆனால் தனியாக ஒரு யூனிட்னு ஆரம்பித்தோடனே அந்த யூனிட்டில் உள்ளவங்க வேறு எந்த வேலையும் கிடையாது, இந்த ஒன்று தான் ஒன்று, அதில் என்ன சம்பாதிக்க முடியும்னு பார்க்குற ஒரு எண்ணம் உங்களை அதிகாரிகளுக்கு வந்துடுது. இதே மாதிரி சிங்கப்பெண் அதிரடிப்படை நீங்கள் அமைக்கிறீங்க, அவங்களுக்கு வேறு வேலை கிடையாது, சிங்க பெண்களை பாதுகாக்கிறது மட்டும்தான் அப்படின்னா, அவங்களுக்கு வேறு புறவழி வருமானம் இல்லைன்ற சூழல் ஏற்படும் பொழுது அதில் அவங்க தப்பு செய்ய ஆரம்பிச்சிடக்கூடாது. முடிஞ்சு போச்சு, எதுவுமே அவர் பண்றது நடக்காது. அது மாதிரி போதைப் பொருள் தடுப்பும் தான். ஏற்கனவே போதைப் பொருள் தடுப்பு இருக்குது, NIB இருக்குது, நிறைய இருக்குது, நார்கோட்டிக் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இவர் வந்து கடுமை காட்டணும். இல்லை அதான் சொல்லிட்டாரு அவர். அதுதான் அடுத்த வார்த்தை என்ன சொன்னாருன்னா, பவர் சென்டர் இங்கே நான் ஒருத்தன் தான், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன், அது மாதிரி ஏதாவது ஒரு இது வந்துச்சுன்னா எரேஸ் பண்ணிருங்க. எண்ணம் இருந்தால் அப்படி சொல்லும் போதே நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஏற்கனவே அங்க பல பவர் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிய வருது. இன்னொன்னு இதே வார்த்தையை போன சிஎம் சீஃப் மினிஸ்டர் பதவி ஏற்றோன்னு என்ன சொன்னாரு? நான் கடுமையாக இருப்பேன், சர்வாதிகாரியாக நடந்து கொள்வேன், யாராவது தவறு செஞ்சீங்கன்னா. கடைசி வரைக்கும் சர்வாதிகாரியா மாறவே இல்லையே. மக்களுக்கு தான் சர்வாதிகாரியா மாறல. மக்களுக்கு தான் சர்வாதிகாரியா மாறினதான் மக்கள் நினைத்து அவரை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொருத்தரை கொண்டு வந்தாங்களே தவிர, அதிகாரிகள்கிட்டயோ கட்சிக்காரங்ககிட்டயோ ஒரு சர்வாதிகாரியா மாறி இருந்தா இந்த மாதிரி தோல்வி ஏற்பட்டிருக்காதுல்ல. அப்போ இவர் சொல்றது பெரிய விஷயம் இல்ல, சொல்றதை இவர் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். நடைமுறைப்படுத்துவாரா? இப்பவே இங்க நிறைய பவர் சென்டர் உருவாகி இருக்கு. அதுதான் இப்போ வந்து புதிய அரசு வந்துருச்சு. புதிய அரசு வந்த உடனே முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டா என்ன நடக்கும்னா, இப்போ பழைய நீதிமன்றத்தில் உள்ள அரசு வழக்கறிஞர்கள், திமுக காலத்தில் இருந்த அரசு வழக்கறிஞர்கள்லாம் தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வெளியே போறாங்க. ஏன்னா எல்லாமே அது வந்து பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் தான், அந்த பொறுப்புகள் எல்லாமே. இப்போ இவங்க பொறுத்தளவு, ஆமா, டிவிகேவை பொறுத்தளவில் இவன் புதிதாக போட வேண்டும், அதுக்கு மிகப்பெரிய லாபி நடக்கிறதா நமக்கு தகவல் வருது. இப்போ டிவிகேவை பொறுத்தளவில்
அதனுடைய வழக்கறிஞர் பிரிவு அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வழக்கறிஞர் பிரிவுக்கு பொறுப்பாளராக இருக்கிறார் அறிவழகன் அப்படின்ற வழக்கறிஞர். இப்போ சமீபத்தில் நடைபெற்ற சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தலில் செயலாளராக வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரைட், இப்போ அவர் இருக்கிறாரு அப்படின்னா அவரை சார்ந்தவர்கள், அவரை சுற்றி உள்ளவர்கள், ஏன்னா ஒரு அரசு வழக்கறிஞர் நியமிக்கும் போது அன்றைக்கு இருக்கின்ற அரசுக்கு சாதகமாக அவங்க போய் அங்கே நிற்கணும் அப்படின்ற போது அந்த அரசியல் கட்சி சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களாக இருந்தால் தான் அந்த அரசை சப்போர்ட் பண்ணி அங்கே போய் நிற்க முடியும் நீதிமன்றத்தில்ன்றனால அப்படி தான் போடுவாங்க. அதில் தவறு இல்லை. ஆனால் இங்கே லாபியிங் ஒர்க் என்ன நடக்குன்னா யாரோ அரசு வழக்கறிஞர்களாக வரப்போறதா பல தகவல்கள் வருது. ஜான் சத்யன் அப்படின்ற ஒரு வழக்கறிஞருடைய மூத்த வழக்கறிஞருடைய பெயர் அடிபடுது. அதெல்லாம் விஜயநாராயணன் அப்படின்ற ஒருத்தருடைய பெயர் அடிபடுது. எல்லாவற்றுக்கும் மேலாக த்ரிஷாவினுடைய வழக்கறிஞராக இருக்கின்ற நிதிஷ் நடராஜ் பேர். இது யாருன்னா முன்னாள் டிஜிபி, சென்னை போலீஸ் கமிஷனராக நல்ல நடராஜ் டிஜிபியா இருந்தார் இல்லையா, அதிமுக எம்எல்ஏவா இருந்தவர். அவருடைய மகன், அவருடைய பேர் இதுல அடிபடுது. அரசு மூத்த வழக்கறிஞராக உள்ளுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி பல பவர் சென்டர்கள் இப்பவே அதுக்கான வேலை செய்யறதா நமக்கான தகவல் வருது. அப்போ விஜய் அங்க பேசினதுக்கும் இதுக்கும் பல முரண்பாடுகள் இருக்குது. இதையெல்லாம் விஜய் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்முடைய வேண்டுகோளாகவும் வைக்கிறோம். இன்னொன்று முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது என்ன பார்க்குறேன்னா, இன்னைக்கு இவங்களுடைய அமைச்சரவையில் 9 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறாங்க. நீங்கள் சமூக பிரதிநிதித்துவம் அங்கே இருக்குதான்னு பார்த்தா கிட்டத்தட்ட சமூக பிரதிநிதித்துவம் இருக்குது. இன்னைக்கு வந்து சபாநாயகராக, தற்காலிக சபாநாயகராக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவரை நம்ம சோழவந்தான் நியமனம் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். தனக்கு நெருக்கமானவர்களாக இருந்தால் கூட சமூகங்கள் பார்த்து போடுறாரு. இன்னும் எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கிற அளவுக்கு பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் நீங்கள் இங்கே பாருங்கள், திமுகவில் நேற்று வந்து அதனுடைய சட்டமன்ற குழு கூட்டம் நடைபெற்று இருக்கிறது. அந்த சட்டசமன்ற குழு கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்? KN நேரு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சரி, அடுத்த ஒரு பவர்ஃபுல் பொறுப்பு கொறடா சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரா நீ நேரு கொடுத்தாதான் என்ன? இத்தனை ஆண்டுகளாக திமுக அதை சொல்ல வரல. நீங்க பாருங்க, இது எல்லாத்தையும் நேர்கோட்டில் நிறுத்தி பாருங்க. இது நம்ம வந்து ஒண்ணுமே சொல்ல. நம்ம வந்து விஜய் வந்து முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் பொழுது பேசும் பொழுது தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது கட்சியினுடைய இரு கண்கள், தமிழ்நாட்டினுடைய இரு கண்கள்னு பேசினாரு. நம்ம எல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். நம்ம என்ன சொன்னோம்? தமிழகத்தினுடைய இரு கண்களாக இருக்கக்கூடியது தமிழ் தேசியம் தான் இருக்க முடியும். திராவிடம் நம்ம உடம்பினுடைய ஒரு அங்கமாக இருக்கலாம். அந்த அங்கத்திலையும் குறை வரக்கூடாது. குறை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த அளவில் வேட்பாளர்கள் கொடுக்கின்ற பொழுது அண்ணன் வந்து எல்லா சமூகத்துக்கும், தெலுங்கு பேசுகின்ற சமுதாயமாகட்டும், மலையாளம் பேசுகிற சமுதாயமாகட்டும், கன்னடம் பேசுகின்ற சமுதாயமாகட்டும், எல்லாருக்குமே பிரதிநிதித்துவம், அவர் எவ்வளோ வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற அளவுக்கு பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்தில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வழங்கியிருக்கிறாங்க. அப்போ அதில் நம்ம மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் இரு கண்கள்னு சொன்ன இடத்துல அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னோம். அதில் நம்ம வந்து அந்த ஒரு இடத்துல விமர்சனம் பண்ணோம். விஜய் போக நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். தமிழ் தேசியத்துக்காக அவர் என்ன செய்ய போறார், தமிழ்நாட்டுக்காக, தமிழர்களுடைய நலனுக்காக என்ன செய்ய போறார், எக்ஸ்க்ளூசிவ் தமிழர்கள் நலனுக்காக என்ன செய்ய போறார் பின்னாடி பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி திராவிடம்ன்றதில் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் இந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. எதிர்கட்சியாக வந்ததுக்கப்புறம் 3 பொறுப்புகள் போடுறீங்க. அரசு பொறுப்பு 3 பொறுப்பு, சட்டமன்றத்தில் பொறுப்பும் பார்த்தா எல்லாருமே யாராகவோ இருக்கிறாங்கல்ல. இதை நம்ம யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ நம்ம எதிர்க்க வேண்டியது வலிமையாக நம்ம எதிர்க்க வேண்டியவர் யார் அப்படின்னா, எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறமும் இவங்கள தான் நம்ம எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். உண்மை. ஏன்னா நீங்கள் திமுகவுக்குள்ள பல சர்ச்சைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறேன்னு, உள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ள வந்து கடுமையான நெருக்கடியில் தான் இருக்காங்க. அதாவது வெளிப்படையாக சொல்லணும்னா ஆர் ராசா அவர்களாக இருக்கட்டும், இல்லை மூத்த அமைச்சர்கள் நேருவாக இருக்கட்டும், இல்லை MRK பன்னீர்செல்வம் இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு மன உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து கூடிய விரைவில் வெடிக்குங்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திமுகக்குள்ளே இந்த அளவுக்கு வந்து திமுக வந்து தோல்விக்கு சார்ந்து காரணம் அந்த குடும்பத்தில் உள்ள பல பேர். அதையும் தாண்டி நீங்கள் சொன்ன அந்த பவர் சென்டர்ஸ், சேகர் பாபு அவர்களை முதற்கொண்டு எல்லாருமே சென்னையில் திமுக தோல்விக்கு காரணமே அதுதானே உடனே விமர்சனம் வந்துருச்சு. பரந்தாமன் இருந்து சொல்லுங்க. இப்போ அடுத்து எனக்கு தெரிஞ்சு உதயநிதி அவர்களை வந்து துணை முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரா நிறுத்தினதுக்கான இதுவுமே வந்து அங்கே வந்து யாருக்கும் திமுக வேற மூத்த தலைவர்களே யாரும் இல்லையா? MRK பன்னீர்செல்வம் இல்லையா? ஏன் கட்சி அவர்களோட நம்பி ஏன் கொடுக்க முடியல? ஒரு தலைவர், எதிர்கட்சி தலைவராக ஒருவரை நியமிச்சுட்டு துணைத் தலைவராக நீங்கள் இந்த தமிழ் மக்கள் விஜய்க்கு வாக்களித்ததனுடைய அடிப்படையே நீங்கள் வாரிசு அரசியலை கொண்டு வரீங்கன்றதை சொல்லி தான் பண்ணார். நீங்கள் பதவி இருக்கிறதுக்கு முன்னாடி பேசும்போதே நான் மன்னர் பரம்பரையில் வந்து அமரவில்லைன்னு பேசுகிறார். அப்போ உங்களை டார்கெட் பண்ணுறது அதெல்லாம் டார்கெட் பண்ணுறாரு. அதுக்கு அப்புறமும் மக்களுடைய எண்ணங்களுக்கு மாறாக நீங்கள் உதயநிதியை தான் அங்கே கொண்டு உட்கார வைப்பீங்க அப்படின்னா அதை என்ன சொல்கிறதுன்னு புரியல. இந்த இதில் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திக்க
போறாருங்க. அதுக்கு முன்னாடி நேற்று என்ன பண்ணியிருக்காரு, நேராக போய் பெரியார் திடலில் போய் கி வீரமணியை செஞ்சு இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அதை வந்து நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். நீங்கள் வந்து இது வந்து பிஜேபிக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சிக்னல், ரெட் சிக்னல் அப்படின்னு தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். நான் தான் உங்களோட எதிரி நாங்கள் அவர் உருவாக்குறாரு. நீங்க தான் என்னுடைய கொள்கை எதிரின்னு சொன்னார் இல்லையா, அதுல வந்து அவர் நிற்கிறார் அப்படின்றத அந்த ஒரு இடத்துல நான் பார்க்குறேன். அரசியல் எதிரியாக இருக்கக்கூடியவர் ஒரு மாண்பு உருவாக்குறாரு நினைக்கிறேன். ரைட், எல்லாரையும் போய் சந்தித்து அந்த மாண்பு எப்படி நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இதுல இடையில என்னன்னா, எல்லாரும் இன்னைக்கு வந்து காலையில போய் பதவி ஏற்றிருக்காங்க. போனதுல வந்து அதிமுக 2 அணியா போயிருக்கு. முதல்ல எடப்பாடி அவர்கள் போயிருக்காரு, அவரு கூட ஒரு 10 பேர் போயிருக்காங்க. பின்னாடி பார்த்தா கொஞ்ச நேரத்தில் இவரும் வேலுமணியும் விஜயபாஸ்கர் எங்கள் ஊருக்காரன் நிற்கிறாங்க. ரொம்ப நேரமாக போவே இல்லை, அவர் யாருக்காவோ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அந்த எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவர் வரலன்னு இவங்க தனியாக உள்ளே போகிறாங்க. அவர் கடைசியாக தான் வர்றாரு. அவர் பாதி நடந்துகிட்டு இருக்கும்போது, சட்டமன்றம் பாதி நடந்துகிட்டு இருக்கும்போது அவர்கள் அவருக்கு நடக்கும்போது தான் வர்றாரு. அவர் பேரை அறிவிச்சிட்டாங்க, ஆனால் அப்பயும் இல்லை அவர். அதுக்கப்புறம் தான் அவர் வர்றாரு. ஆனால் கடைசியில் அவர் இன்னும் திருப்பி வந்துட்டு மறுபடியும் போயிட்டாருங்கிறாங்க. அவர் வந்து பதவி ஏற்கலங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. கீர்த்தனா மாதிரி சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு வந்துட்டாரான்னு தெரியல, மேபி இருக்கலாம். இல்லை அவர் வந்து ஏற்கனவே இப்போ ஒரு பொறுப்பு வைத்துக்கிட்டு இருந்தார், அதை வந்து ராஜினாமா செஞ்சார். அதோட இது எதுவும் எடுத்துட்டு வரலையா என்னன்னு தெரியல, போயிட்டாரு. இல்லை எடப்பாடியை சந்திக்க பிடிக்காம போயிட்டாரான்னு தெரியல. என்ன நடந்தது உள்ளுக்குள்ள அதிமுகவுக்குள்ள பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று இரவு வரைக்கும் இவருடைய வீட்டில் காலையில் ஆலோசனை நடத்திட்டு மாலை வந்து அங்கே ஆலோசனை தொடர்ந்து நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. லீமா அவர்கள் முக்கிய இது எடுக்கிற அளவுக்கு இதெல்லாம் கால கொடுமை. அதான் கால கொடுமை. இன்னைக்கு வந்து கட்சியில் சேர்ந்து பணத்தை வைத்து எல்லாம் அதிகாரத்தை செலுத்தி இன்னைக்கு கட்சியை 2ஆ உடைச்சு அதில் ஒரு அணியை கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு பவர் சென்டரா. என்னன்னா, எனக்கு வந்த தகவல், சிவி சண்முகம் விஜயை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறாரு. இவர் இந்த எம்எல்ஏக்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போய் அவரை வீட்டில் போய் சந்திக்க முடியாதுன்றனால ஒரு பொது இடத்துல சந்திக்கிறதுக்கு கேட்டிருக்கிறாரு. நேற்று ஃபுல்லாக செய்திகள் ஊடகங்கள் எல்லா பிரதான ஊடகங்களையும் செய்தி போட்டுக்கிட்டு, ஆனால் சந்திக்கலை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்கன்னு தெரிய வருது. இது தெரிந்த உடனே எம்எல்ஏக்களாக வெற்றி பெற்றவர்கள் இந்த மூவ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே தேர்தலில் நின்று எம்எல்ஏக்களாக வெற்றி பெற முடியாமல் தோற்றவர்கள், ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிறவர்கள் எல்லாருமே என்ன நிலைப்பாடு எடுப்பது அப்படின்னு அவங்க தனியாக ஒரு பக்கம் விஜயை நோக்கி செல்வதற்கான வேலைகளை பல இடங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்ற தகவல் தெரிய வருது. நிறைய பேர் விரைவில் அதிமுகவை சார்ந்தவர்கள் விஜயிடம் போய் ஐக்கியம், ஏன்னா இவங்க வந்து கட்சியை உடைக்க போகிறாங்களா, என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியாதனால அதை விட உடைச்சி தனி ஒரு அணியாக இருந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்க பவரில் இருக்கிறவங்க, எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்க அமைச்சர்களில் இடம் பெற்று சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம எதுக்கு சும்மா இருக்கணும், நாளைக்கு நமக்கான அரசியல் வாய்ப்புகள் எல்லாம் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் மரியாதை. அதனால் நம்ம நேரடியாகவே விஜயிடம் போய்விடலாம் அப்படின்னு ஒரு குரூப் போகிறதுக்கான வேலைகள் பல இடங்களில் நடந்துகிட்டு இருக்குது. முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், இப்பொழுது மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், தோல்விவிட்ட முன்னாள் அமைச்சர்லாம் தனியாக ஒரு பேச்சுவார்த்தை பேக் டோரில் நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் நமக்கு தகவல் வருது. இதுதான் இப்படி போயிட்டு இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. விஜயினுடைய இந்த ஆட்சிக்கு ஒரு நித்திய கண்டம் பூரண ஆயுசுன்ற மாதிரி இன்னொரு சிக்கல் வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அது திருப்பத்தூர் தேர்தல் முடிவு. பெரிய கருப்பன் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அவர் வந்து அங்கே தோல்வியை தழுவுகிறார். அங்கே வந்து தேர்தல் நடத்தும் அதிகாரி எதிர்த்து நின்ற சேதுபதி என்கிற இவருடைய தாவேகாவுடைய வேட்பாளருக்கு வெற்றி சான்றிதழ் கொடுத்து விட்டார். ஆனால் இப்போ என்ன தெரியுது, அவங்க நேற்று வந்து நீதிமன்றத்தில் ஒரு ரிட்டு மனு தாக்கல் பண்ணுறாங்க. எப்பவுமே தேர்தல் வழக்குகள் வந்து பெரும்பாலும் தேர்தல் வழக்காக தான், எலெக்ஷன் பெட்டிஷனாக தான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும் இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா, இதில் எலெக்ஷன் பெட்டிஷனாக போடாமல் ரிட் பெட்டிஷனாக தாக்கல் பண்ணுறாங்க. இதில் என்ன அதில் உட்கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் இதுக்கு போடப்பட்ட ஒரு போஸ்டல் ஓட்டு இங்கே அனுப்பப்படாமல் அது வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூருக்கு அனுப்பப்பட்டதாகவும் அங்கே அது ரிஜெக்ட் ஆகி அதுக்கு ரிட்டர்ன் அனுப்புறதுக்கு வச்சிருக்கிறாங்க. அதனால் அதை எண்றதுக்கு இங்கே வந்து எண்றதுக்குள்ள இவருக்கு தடை விதிக்கணும். அது வரைக்கும் எம்எல்ஏ வந்து இந்த அவங்களுடைய சட்டமன்றத்தில் நடைபெற போகின்ற நம்பிக்கை வாக்கெடுப்புல இவர் கலந்து கொள்வதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 233 32 ஆயிடும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து ஒரு நெருக்கடி ஏற்படும். அதனால இப்ப அதை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் ரிட் பெட்டிஷனா, ஆமா அதுல 118ங்கிறது குறையும்ல, ஆமா ரிட் பெட்டிஷனா கொண்டு போய் அதை அவசர வழக்கா கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. நேற்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் கூட சிறப்பு அமர்வு அதை எடுத்து விசாரிக்கிறது. இதுதான் நமக்கு வந்து பெரிய ஆச்சரியத்தை தருகிறது. இதில் பின்னாடி பல விஷயங்களை பேசுகிறாங்க, நம்ம சொல்லலை, பின்னாடி பல விஷயங்களை பேசுகிறாங்க. அதில் திமுக சம்மந்தப்பட்ட, ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்ட
எல்லாரும் ஒரு சேர கைகோர்த்து இருக்கிறாங்க, உள்ளுக்கு இருக்கிறாங்க. நீதித்துறையில பல விவகாரங்கள் இருக்குது. இதையெல்லாம் பொறுமைப்படுத்தி பேசுறாங்கன்றத பார்க்கின்ற பொழுது இதுல உண்மை இருக்குதோ அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்குது. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் அதுல வந்து பதில் போட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. எவ்வளோ அரசியல் எலெக்ஷன் வழக்குகள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வழக்குகள்ல எல்லாம் எலெக்ஷன் கமிஷனிடம் கடுமை காட்டாத நீதிமன்றம் இந்த விஷயத்தில் வேகமாக கடுமை காட்டுகிறது அப்படின்ற பொழுது இதில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்குது. இதில் வந்து பெரிய கருப்பனுக்காக ஆஜராகிற வழக்கறிஞர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகுல் ரோத்தகி ஆஜராகிறார். எதிர்தரப்பாக இருக்கின்ற டிவிகேனுடைய வேட்பாளருக்கு யார் ஆஜராகிறான்னு பார்த்தா நம்ம அபிஷேக் சிங்கி ஆஜராகிறார். இவர் பிஜேபியை சார்ந்தவர் முகுல் ரோத்தகி, இவர் காங்கிரஸை சார்ந்தவர். ஸோ இப்போ திமுகவுக்கு பிஜேபியினுடைய மூத்த வழக்கறிஞர் ஆஜராகிறார், டிவிகேவுக்கு காங்கிரஸ். அப்ப திமுக என்ன நிலைமையில் இருக்குது, எந்தெந்த நிலைப்பாடுகள் எங்க எடுக்கிறாங்க. அப்போ உள்ளுக்கே இனிவரும் காலம் நீங்க காங்கிரஸ் வந்து திமுகவோட போனதுக்கு அப்புறம் திமுக அடுத்த தேர்தலுக்கு பாஜகவுடன் கைகோக்குங்கிறது தான் எல்லாரும் பேசக்கூடிய இடத்துக்கு இப்படி ஒரு நிலவரம் போது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அதை நோக்கி திமுக நகர்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட நமக்கு தெரிய வருகிறது என்றே நம்ம இதன் மூலமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் சொல்ல வர்றதை பார்த்தா ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து கைகோத்து இன்னைக்கு வந்து சங்கமித்து வர்றதுங்கிறாங்க. ஒரு பாட்டு கூட வரும், ஆரிய உதடுகள் ஒன்றுது திராவிட உதடுகள் என்னது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து மறைமுகமாக பாட்டாவும் சொல்லலாம். அண்ணன் சீமான் மேடைகள்ல பேசும்போதெல்லாம் சொல்லுவாரு, தேவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு நாள் ஆரியமும் திராவிடமும் கைகோர்த்து உன்ட்ட வரும், கட்டி பிடித்து சங்கமித்து உன்னிடம் வருவார்கள்னு சொல்லி சொன்னாரு. அதை நோக்கி போயிட்டு இருக்குன்றது இந்த நிகழ்வு மூலமா தெரியுது. இதுதான் நம்ம நேயர்களுக்கு கொடுத்திருக்கிற இன்னைக்கான செய்தி. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.